friends, welcome to queenbeeparadise தமிழ். இன்னைக்கு வந்து வீட்ல இருந்தே ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ற கிட்ஸுக்கு வர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கோவிட் சிச்சுவேஷன் வந்து எப்போ சரியாகும்னே தெரியல. பழையபடி ஸ்கூல் எல்லாம் திறந்து பசங்க எல்லாம் எப்போ ஜாலியா ஸ்கூலுக்கு போறாங்கன்னு தெரியல. அதனால நம்ம வீட்லயே ரொம்ப ஆர்கனைஸ்டாக கம்ஃபர்டபுளாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி ஸ்டடி ஸ்பேஸை க்ரியேட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. நம்ம வந்து தனியாக ஸ்டடி ஸ்பேஸ் இல்லாமல் பெட்டு மேலே கொஞ்ச நேரம், டைனிங் டேபிளில் கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து பேக் பெயின், நெக் பெயின் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் வந்து ஸ்டடி டேபிளே இல்லாமல் தரையிலேயே எப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டடி ஸ்பேஸை உருவாக்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒருவேளை ஸ்டடி டெஸ்க் இருக்குது, ஆனால் அதில் ஸ்டோரேஜ் இல்லை, எல்லா திங்ஸையும் ஆர்கனைஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளோர்லேயே எப்படி ஆன்லைன் கிளாஸ் செட்டப் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சூஸ் பண்ணுற ரூம் வந்து நல்ல வெளிச்சமாக லைட்டெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. டல்லாக இருந்தால் ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கும். இதில் ஒரு சுவிட்ச் போர்டும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அப்போ வந்து திடீர்னு லேப்டாப், மொபைலெல்லாம் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கேருந்து எழுந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது, அங்கேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாய் போட்டுக்கிறேன். இப்போ வந்து வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. தரையில் உட்காந்து படிக்கிறது கொஞ்சம் குளிராக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கீழே ஒரு பாய் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் ஒரு ரக்கு விரிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து கார்பெட், யோகா மேட், பெட்ஷீட் எது இருக்குதோ அது வந்து நீங்கள் இதுக்கு மேலே விரிச்சுக்கலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த வால் பற்றி சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப பிளெயினாக ஒரு போரிங்கான வாலாக இருந்தது. இதுக்கு மேலே வந்து நாங்கள் வால்பேப்பர் ஒட்டியிருக்கோம். வால்பேப்பர் ஒட்டுறதுக்கு வெளியில் இருந்தெல்லாம் நாங்கள் யாரையும் கூப்பிடலை. வால்பேப்பர் ரோல்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு நாங்களே வந்து சுருக்கம் இல்லாமல் ஒட்டிக்கிட்டோம். இதை பற்றி நான் ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த செவர் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 ரோல் ஆச்சு. ஒரு 2000 ரூபாய் பக்கமாக செலவாச்சு. ஆனால் இந்த ரூம்க்கே ஒரு சூப்பரான நியூ லுக் வந்து கிடச்சிருச்சு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வால்பேப்பர்லாம் போடலாம், இல்லைன்னா ஜஸ்ட் ஃபியூ பிக்சர்ஸ் போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த வால் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா 3 ஷெல்ஃபும் செட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து MDF போர்டில் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெல்ஃபெல்லாம் நம்ம டெக்கரேஷனுக்கும் பயன்படுத்திக்கலாம், இல்லை திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இங்கே வந்து 2 ரியல் பிளான்ட் வைக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஒரு டெக்கரேஷனாகவும் இருக்கும், நம்ம மைண்டை வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும் பிளான்ட்ஸு. அதுக்காக இங்கே 2 பிளான்ட் வைக்கிறேன் நான். இந்த இடத்துல கொஞ்சம் க்யூட்டான டெக்கார் பீசஸ் எல்லாம் வைக்கிறேன். இங்கே வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லான புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். புக்ஸ் வந்து ஒரு சூப்பரான டெக்கரேஷன் ஐட்டம், நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கிளாஸியாக இருக்கும். இது வந்து ஸ்டடி ஸ்பேஸ் அப்படிங்கிறதால இந்த வாலில் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து ஃப்ரேம்ஸாகவே நம்மளுக்கு அப்படியே செட்டாக வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இது வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களே ஓனாக வந்து இந்த மாதிரி பேப்பரில் கலர் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் எல்லாம் எழுதி மாஸ்கிங் டேப் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது ஒட்டுறதுக்கு மாஸ்கிங் டேப் பயன்படுத்தி நம்ம ஒட்டினோம் அப்படின்னா அது எடுக்கும்போது வால் வந்து டேமேஜ் ஆகாது. இந்த இடத்துல ஏற்கனவே நான் ஒரு பிளாக் போர்டு வந்து மாட்டி வச்சுருந்தேன். நம்ம பிளாக் போர்டு வேணும்னாலும் மாட்டிக்கலாம், இல்லை வந்து மார்க்கரில் எழுதுகிற மாதிரி ஒயிட் போர்டு வேணும்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு போர்டு இருந்தால் நம்மளுடைய ஸ்டடி பிளான், டைம் டேபிள் எல்லாம் அப்டேட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பார்வையில் படுற மாதிரி நம்ம டைம் டேபிள் எல்லாம் வந்து எழுதி வச்சுக்கலாம். மேலேயே வந்து மார்க்கரும் ஒரு டஸ்டரும் வச்சிட்றேன். இப்போ இந்த மாதிரி ஹுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கர் மாதிரியான பிளாக் போர்டு, ஒயிட் போர்டெல்லாம் கிடைக்குது, ரோலில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து அப்படியே செவுத்தில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி போர்ட்ஸும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ கீழே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம்.
மோஸ்ட்டாக நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு டீப்பாய் இருக்கும். நிறைய வீட்டில் அந்த டீப்பாய் சும்மா போட்டு வச்சுருப்போம், பயன்படுத்தவே மாட்டோம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு டீப்பாய் இருந்தால் அதை வந்து திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபோல்டபுள் டேபிள், ஒரு ட்ரங்க் பெட்டி, எது கிடைச்சாலுமே திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓரத்தில் ஒன்று வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ஓல்டு துப்பட்டாவை வந்து டேபிள் கவராக நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு பாஸ்கெட் வச்சு புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த பாஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா த ரியல் மோட்டிவேஷன், அதாவது ஒரு இடத்துல நிறைய நேரம் நம்மளை உட்கார வைக்கக்கூடிய ஒரு ஐட்டம், ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். முடிஞ்ச வர ஹெல்தி ஸ்நாக்ஸாக வச்சுக்கோங்க. கடலை மிட்டாய் அந்த மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸாக வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாட்டிலில் தண்ணி வைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஹைட்ரேட்டடாக இருப்போம், மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஹோல்டர் வைக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் மேம் சொல்லுவாங்க, ஹீரோ பெனில் எழுதி பழகினா ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா வரும்னு. நான் ரீசெண்டாக என் பொண்ணுக்காக தேடி பிடிச்சி இந்த ஹீரோ பென் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். யாருக்கெல்லாம் இதை பார்த்தா பழைய ஸ்கூல் ஞாபகம் எல்லாம் வருது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்டிக்கி நோட்ஸு, இந்த மாதிரி சின்ன பாக்கெட் டைரியெல்லாம் இருந்தால் ஹோம்ஒர்க் நோட் பண்ணுறதுக்கு, இல்லை அவசரத்துக்கு ஏதாவது நோட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது 2 வைக்கிறேன். இதுக்கப்புறமா இன்னொரு பாஸ்கெட் வச்சுக்கலாம். இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு தேவைப்படுற மாதிரி ஐட்டமெல்லாம் இதில் வச்சுக்கலாம். லேப்டாப் சார்ஜர், மொபைல் சார்ஜர், ஹெட்செட்டோட கேபிள், அப்புறமா ஒரு ஒயர்லெஸ் ஹெட்செட் வைக்கிறேன். ஸோ எல்லாமே இங்கே இருந்தால் நம்மளுக்கு தேவைப்படும் போது எதையும் தேடாமல் நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே வந்து என் பொண்ணுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவைப்படுற ஐட்டம் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலில் வந்து என் பொண்ணோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஏற்கனவே என்னோடய ப்ரீவியஸ் பேரண்டிங் டிப் வீடியோவில் நான் காமிச்சிருந்தேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பாருங்கள். இது வந்து கேன்வாஸ் புக்கு. அதுக்கப்புறம் பெயிண்ட் ஐட்டம்ஸு, ப்ரஷ் எல்லாம் வந்து இதில் வச்சுருக்கா. இது வந்து அவளோட கிராஃப்ட் சப்ளைஸு. வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்காக ஒரு பவுல் வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ஆர்கனைஸ்டாக ஒரே இடத்துல இருக்குது. மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி சின்ன டெஸ்க் இருக்கும். ரீசெண்டாக என் பொண்ணுக்காக நான் வந்து இந்த ஸ்டடி டெஸ்க் வாங்கினேன். இதோட ரேட்டிங் ரிவ்யூவெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நான். இது பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த லெக்ஸ் வந்து இப்படி ஃபோல்டபுளாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த மாதிரி டெஸ்க் மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி. முன்னாடி வந்து இப்படி ஷேப் இருக்கிறதால வந்து உட்காந்து எழுதுறதுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம வாட்டர் பாட்டிலெல்லாம் கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம டேப் வச்சு படிக்கிறதுக்கு, மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொபைலில் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து லேப்டாப்பும் வச்சுட்டு நோட் புக்கும் வச்சு எழுதுகிற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ஸ்டடி டெஸ்க்கு. உங்களுக்கு மொபைல் வந்து ஹைட்டாக இருந்தால் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரைபாடு செட் பண்ணிக்கலாம். இதோட ஹைட்டு வந்து அட்ஜஸ்டபுளாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த ஹைட்டுக்கு தேவையோ அந்த ஹைட்டில் நம்ம மொபைலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். உங்கள்கிட்ட ஏற்கனவே டெஸ்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை டெஸ்க் இல்லை, வாங்க வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி குஷன்ஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு இது மேலே வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். எப்போவுமே பேக் சைடு வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக பில்லோவோ குஷனோ வந்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து பேக் சப்போர்ட் கிடைக்கும், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம கிளாஸ் கவனிக்கும் போது வீட்டில் டிவி சத்தம், டிராஃபிக் சத்தமெல்லாம் கேட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வயர்லெஸ் ஹெட்செட் பயன்படுத்துங்க. அப்போ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கிளாஸ் கவனிக்கலாம். இல்லை ஹெட்செட் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் கூட பயன்படுத்தலாம். அப்போ வந்து கிளாஸ் நல்லா லவுடாக கிளியராக கேட்கும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கவனிக்க முடியும்.
இப்போ நம்ம வீட்டில் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆர்கனைஸ்டான ஒரு இடத்த வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்ம வந்து ரியல் பிளான்ஸு மோட்டிவேஷன் கோட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதால ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஒரு ஹாப்பி ஸ்பேஸாக இருக்கும் பசங்களுக்கு. கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆசையாக உட்காந்து அந்த இடத்துல படிப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு டேபிள் இருக்குது, ஆனால் அதில் ஸ்டோரேஜ் எல்லாம் இல்லை அப்படின்னா அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த டேபிள் மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு டேபிள் கவர் போட்டுக்கலாம். லேப்டாப்பை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க. பக்கத்திலே வந்து ஒரு பேஸ்கெட் வச்சு நம்மளோட புக்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டேஷ்னரி ஹோல்டரில் தேவையான ஸ்டேஷ்னரிஸ் வச்சுட்டாலே நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் ஸ்பேஸ் வேணும், நிறையா திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மல்டி ட்ராயர் ஆர்கனைசர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதை டேபிள் பக்கத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டிலெல்லாம் வச்சுக்கலாம். இதிலே வந்து புக்ஸு, ஆர்ட் சப்ளைஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு எல்லாமே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் பக்கத்தில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தேவையான திங்ஸை எல்லாமே வந்து நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த டேபிளில் வந்து 2 ஷெல்ஃப் ஒரு ட்ராயர் இருக்குது. டேபிளில் ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா அங்கேயும் நீங்கள் புக்ஸு, இந்த சார்ஜர் என்னென்ன தேவையோ எல்லாம் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி குவாலிட்டியான ஆஃபீஸ் சேரில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு பேக் பெயின் ப்ராப்ளம், நெக் பெயின் ப்ராப்ளம் எல்லாம் வராமல் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எர்கோனாமிக்கல் டிசைனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சேர் வந்து நான் இப்போ 1 வருஷத்துக்கு மேலேயா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க இல்லை நிறைய நேரம் உட்காந்து படிக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல சேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே என்னோடய ஆஃபீஸ் ரூம் ஆர்கனைசேஷனை தனி வீடியோவாக டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அதே மாதிரி என் பொண்ணோட வார்ட்ரோப் ஆர்கனைசேஷனும் பொண்ணோட ஸ்டடி டெஸ்க் ஆர்கனைசேஷனும் ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. எதுக்குமே அடிக்கடி எழுந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. தண்ணி, ஸ்நாக்ஸு, புக்ஸு, சார்ஜர் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதால நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், படிக்கலாம், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லாமே பக்கத்திலே இருக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க இல்லை வீட்டில் இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.